தமிழில் விடுகதைகள் அப்படின்னு ஒன்று உண்டு. ஆங்கிலத்தில் வந்து அதை ரிடில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புதிர்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து மனிதர்களை சிந்திக்க வைக்கக்கூடியது. ஒரு மனிதனுக்கு வந்து எழுத்தாற்றல் வேணும், சிறுகதை எழுதக்கூடிய ஆற்றல் வேணும்னு சொன்னால் முதல்ல அவங்க ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது இந்த புதிர்களைத்தான், அதாவது இந்த விடுகதைகளைத்தான். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். பச்சை பசேல் என்றிருக்கும் பாகற்காயும் அல்ல, பக்கமெல்லாம் உள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல, உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல, உருக்கினால் நெய்வடியும் வெண்ணையும் அல்ல. அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து மக்களை சிந்திக்க வைக்கக்கூடியது. பாகக்காயும் அல்ல, பலாக்காயும் அல்ல, தேங்காயும் அல்ல, வெண்ணையும் அல்ல அப்படின்னா அது என்ன அப்படின்னு மக்களை வந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு தூண்டுதலை கொடுக்கும். அதுதான் ஆமணக்கு காய். பாகற்காயை போல் பச்சை நிறத்தில் இருக்குது, பலாக்காயை போல் எல்லா பக்கத்துலேயும் முள் இருக்கிறது. உடைத்து பார்த்தா உள்பக்கம் வந்து இதே போல் தேங்காயை போல் வெள்ளையாக இருக்கும். இதனுடைய விதையிலிருந்து நெய் போன்ற, அதாவது எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் பச்சை பசேல் என்றிருக்கும் பாகற்காயும் அல்ல, பக்கமெல்லாம் உள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல, உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல, உருக்கினால் நெய்வடியும் வெண்ணையும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை சிந்திக்க தூண்டக்கூடிய இந்த ரிடில்ஸ் என்று சொல்லக்கூடிய புதிர்கள் அல்லது வந்து விடுகதைகள் தமிழில் வந்து பிரபலமானது. அதை நம்ம தெரிந்து கொள்ளும்போது நம்முடைய சிந்தனை சக்தி, நம்முடைய சிந்திக்கும் திறன், அதாவது இந்த க்ரியேட்டிவிட்டி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து அதிகரிக்கும். கதை எழுதுவதற்கு, குறிப்பாக சிறுகதைகள் எழுதுவதற்கு இந்த புதிர்களைத்தான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. அதிலிருந்து நாம் வந்து கதைகளை உருவாக்கலாம் என்பது நடைமுறை.